யார் யாரும் நீங்க எதிரியா பார்த்திருப்பீங்க. எங்களை போல ஒரு எதிரியை இதுவரைக்கும் நீங்க திமுக பார்த்திருக்க மாட்டீங்க. அவரினுடைய கடைக்கொடி தொண்டன், கொள்கை பரப்பு தொண்டன். நான் சொல்கிறேன், வெற்றி தலைவரினுடைய வார்த்தைகளை திருப்பி சொல்கிறேன். 2026 சார், இன்னைக்கு நடந்த தேவக பொதுக்குழு கூட்டத்தில் வந்து விஜய் வந்து ஒன்று திமுகவையும் பாஜகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. ஆனால் அதிமுக பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசல. இது என்ன காரணம்? உள்ள அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாங்களா, இல்லை அதிமுக வாக்க குறி வச்சு விஜய் இப்படி பண்ணியிருக்காரு சார்? மோடி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள்லாம் சுட்டி காட்டினா காலங்காலமாக அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நேரு காலத்துக்கு போயிடுவார் சம்மந்தமே இல்லாமல். இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியது மத்தியில் பாஜக, தமிழ்நாட்டில் திமுக. அவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாம் முன்வைக்கும் பொழுது, குற்றங்களை நம்ம குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது சம்மந்தமே இல்லாமல் அதிமுகவை பற்றி பேசிட்டீங்களா, அவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க. நான் சொல்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது. அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுக்கு போங்களேன், அதுக்கு முன்னாடி கற்காலத்துக்கு போமா சார், நிகழ்காலத்துக்கு வாங்க. தெருவில் பெண்கள் நிம்மதியாக நடக்க முடியல. பாடசாலையிலிருந்து பள்ளிக்கூடங்களிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் பிரச்சனை. அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து உமன்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரி வரைக்கும் பிரச்சனை. எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிறதே அரிதாக இருக்கிறது. ஃபைல் ஆகிற எஃப்ஐஆருக்குள்ளார நீதி கிடைப்பது போதுமானதாக இல்லை. குற்றமே நடக்காமல் தடுப்பதின் பேர் தான் நிர்வாகம். நடக்கக்கூடிய அந்த ஒரு போராளிகளின் மீது குற்றம் சட்டை அவங்களை வழக்குகள் செய்து போட்டு அவங்கள சிறையில் தள்ளிட்டு இருக்கீங்க. திரும்பிய திசையெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, பெண்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. இதற்கு காரணமாக தற்போது இருக்கக்கூடியவங்களை பற்றி தான் பேசணும். அதுதான் காலத்தின் தேவை. சார், இன்னைக்கு நடந்த தீர்மானம் போட்டிருக்கேன், 17 தீர்மானம், முக்கிய தீர்மானம் போட்டிருக்கேன். ஆனால் நீட் தேர்வை பற்றி தீர்மானம் எதுவுமே இல்லையே. நீட் தேர்வை பற்றி தீர்மானத்திற்கு முன்பே, பன்னெடுங்காலம் முன்பே, நீட் தேர்வால் நீட் பலி ஆன தங்கச்சி அனிதாவினுடைய வீட்டுக்கே போய் தரையில் அமர்ந்து எங்கள் தலைவரினுடைய தங்கச்சி வித்யா எப்படி தவறிய போது எனக்கு சங்கடமாக இருந்ததோ அதே மாதிரி தான் அனிதா. எனக்கு வித்யா வேறு, அனிதா வேறு கிடையாது. அனிதாவும் என் தங்கச்சி தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் என் தங்கச்சி தான் என்று நீட்டுக்காக அன்றைக்கே களத்துக்கு சென்றவர் எங்கள் தலைவர். அப்புறம் களத்துக்கு போலமைங்களா அன்றைக்கே போனவர். நீட்டை தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருப்பது தமிழக வெற்றிக்கழகம். அது எங்கள் டிஎன்ஏவிலே இருக்குது. தற்போது நிறைவேற்றிருக்கக்கூடிய முதலாவது பொதுக்குழு கூட்டத்தினுடைய தீர்மானங்கள் என்பது வகுப்பு வாரிய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அந்த பிரச்சனையில் இருந்து, வகுப்பு வாரியத்திற்கான அந்த சட்டத்தில் இருந்து, மீனவர் பிரச்சனையிலிருந்து மாணவர் பிரச்சனை வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு சார்ந்து 17 முக்கியத்துவம் வாய்ந்த தற்கால பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கணும். இதுவும் தேவையானது தான். அதனால் நீட்டை காலங்காலமாக கட்சி தொடங்குவதற்கு முன்னால் இருந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்களுடைய வெற்றி தலைவர். இப்போ பொதுக்குழுக்கு பிறகு விஜய் இந்த காலத்தில் தொடர்ந்து இறங்க போற சொன்னாரு. ஆனால் பொதுக்குழு முடிஞ்ச பிறகு இன்ன வரைக்கும் செய்தியாளர் சந்திக்கிறது தயக்கம் காட்டுறாரு. என்ன ரீசன்? இன்னைக்கு கூட சந்திக்கல விஜய், என்ன காரணம் சார்? 2009 ஈழப் போராட்டத்திற்காக உண்ணாவிரதம் இருந்து நாகையில் மீனவர் பிரச்சனைக்காக பொதுக்கூட்டம் நடத்தி, ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் பீட்டாக்கு எதிராக போராடி, டிமானிட்டைசேஷன் அப்போ எல்லாம் சில்லறையை சிதற விட்டப்ப அதை வெளிப்படையாக ப்ரெஸ்ஸை கூட்டி சந்தித்து, நோக்கம் சரியாக இருந்தாலும் தாக்கம் தப்பாக்குன்னு சொல்லி காலங்காலமாக தன் துறை சார்ந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து கொண்டு தான் இருந்தார். இப்போ இதே கேள்வியை கேட்கணும் சார், கண்டிப்பாக கேட்கணும். அவர் பத்திரிகைகளில் சந்திப்பார், உங்களை போலே வரும் ஆர்வமாக காத்திருக்கிறார். அப்படியே இந்த மைக்கு என்னோட வாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேளுங்க, செட்டப் ப்ரெஸ் எல்லாம் விடுங்க, ஓப்பன் ப்ரெஸ் மீட் அவர் நடத்துவாரான்னு கேளுங்க. நானும் ஒரு ஊடகவியலாளர் தான், நான் கேள்வி கேட்குறேன். கட்டாயமாக ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், பத்திரிகைகளை சந்திக்கணும். கள அரசியலில் இதையெல்லாம் சந்தித்த பிறகு தான் எங்களுடைய தலைவர் வந்து மக்களையும் சந்திக்க போகிறார். இது நடக்க தான் போகுது. அவர் பேரே சொல்ல மாட்டார், நீங்கள் தானே சொன்னீங்க, சொல்லிட்டாரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடித்தாரா? மோடி நடித்தாரா? இதையெல்லாம் பண்ண மாட்டார், நீங்கள் வெளியில் வரமாட்டார், போராட மாட்டார்னு சொன்னீங்களா? பரந்தூர் விமான நிலைய அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரா? நீங்கள் வெளியிலேயே வரல, மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கலன்னு சொன்னீங்க. கோயம்புத்தூர் குப்பை கடங்களை வந்து தமிழக வெற்றிக்கழகம் போராடியது. முல்லை பெரியாரில் தமிழக வெற்றிக்கழகம் வந்து போராடியது. விவசாயிகளோடு சேர்ந்து கட்சி துண்டை கூட கிடையாது, பச்சை துண்டியை போட்டு விவசாயிகளோடு சேர்ந்து தமிழக வெற்றிக்கழகம் போராடியது. சேலத்தில் அனல்மின் நிலைய ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம், தமிழக வெற்றிக்கழகம் தடையை மீறி அங்கே உள்ளே போச்சு. நாங்கள் டிவிக்கில் இருக்க வந்திருக்கிறோம் சொல்லிட்டோம், உள்ளே இருந்து எழுந்தது பாருங்கள் ஒரு போர்க்குரல், வரவேற்பு போர்க்குரல். திரும்பிய திசையெல்லாம் தமிழக வெற்றிக்கழகம் போராடிக்கிட்டு இருக்கு. சர்வதேச மகளிர் தினம் இப்போ தானே முடிஞ்சது. எங்கள் தலைவர் கைப்பட எழுதிய கடிதத்தை எடுத்துக்கிட்டு மூளை முடுக்கெல்லாம் போய் எங்களுடைய மகளிர் களத்தில் இறங்கி போராடினாங்க, கைதுக்கு ஆளானாங்க. நாங்கள் எல்லா வகையிலும் போராடிக்கிட்டே இருக்கிறோம், இன்னமும் போராடுவோம். நாங்கள் போராடியதை போல இது வரைக்கும் நீங்கள் யாரும் போராடி பார்த்துருக்க முடியாது. ஆனால் நாங்கள் சந்திப்பதை போல கெடுபிடிகள், அடக்குமுறைகள், கட்டுக்கடங்காத நிபந்தனைகள் இதுவரைக்கும் தமிழக அரசியல் விளையாட்டில் யாருமே சந்தித்ததில்லை. நாங்கள் அதை சந்தோஷமாக தான் சந்திக்கிறோம். நீங்கள் யாரும் நீங்கள் எதிரியாக பார்த்துருப்பீங்க. எங்களை போல ஒரு எதிரியை இது வரைக்கும் நீங்கள் திமுக பார்த்துருக்க மாட்டீங்க. 2026 நீங்கள் பார்ப்பீங்க. சார், நீங்கள் சொன்ன விஷயம் வந்து அப்போ விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தார், பத்திரிகையாளர் சந்திச்சார். இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு சந்திக்கல சார், அதுதான் என்ன காரணம்? கட்டாயமாக சந்திப்பார் சார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தொட்டுவிடும் தூரத்தில் அவர் ஏற்கனவே கமிட்டான ஒரு அசைன்மெண்ட் முடிய போகுது. முடிய போன பிறகு இன்னும் தீவிரமாக சந்திப்பார். சார், 2026 வந்து திமுக, அதாவது டிவிகேவும் டிஎம்கேவும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெயக்குமார் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, திமுகவுக்கு எதிரி அவங்கள மாற்று கட்சினா அது அதிமுக தான்,
விஜய் வந்து கொஞ்சம் வரலாறு தெரியாம நிறைய விஷயம் பேசுறாரு அப்படி விமர்சனம் பண்ணிருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வேறு எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது அவருடைய கண்ணோட்டம். நான் கள நிலவரத்தை எங்கள் தலைவர் பேசியிருக்காரு. இது அரசியல் பொலிட்டிக்கல் பிலீஃப் கிடையாது, இது ரியாலிட்டி. இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய உண்மையான எதிர்க்கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். ஒவ்வொரு நாளும் அதற்காக வழக்குகளையும் ஒவ்வொரு நாளும் அதற்கான அடக்குமுறையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் வரலாற்றில் யாருமே இப்படி வந்து கெடுபிடிகளை போட்டிருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு ஏன் தெரியுமா? நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் தீவிரமாக செயல்படுவோம். களம் என்பது 2026 இதுவரைக்கும் வராத ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு களமாக இருக்கும். எத்தனை கட்சி கூட்டணி வச்சு வந்தாலும் சரி, கூட்டணி கட்சி இல்லாமல் அவங்க நிற்கவே மாட்டாங்க, நின்னா ஜெயிக்கவே மாட்டாங்க. அதுதான் காலங்காலமாக இருக்கக்கூடிய வரலாறு. பல்வேறு நெருக்கடி தந்து, தர வேண்டியதை தந்து, பல்வேறு வகையில் அந்த கூட்டணி இழுத்து பிடித்து தான் அவங்க வந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்களோடு கூட்டணி வைத்து எங்களை நம்பி வரக்கூடிய இந்த திமுக பாஜக எதிர்ப்பு சக்திகளை அரவணைத்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலை தமிழக வெற்றிக் கழகம் சந்திக்கிறது. இந்த தேர்தல் எங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு திருப்புமுனை தேர்தல். மீண்டும் அவரினுடைய கடைக்கொடி தொண்டன், கொள்கை பரப்பு தொண்டன் நான் சொல்கிறேன், வெற்றி தலைவரினுடைய வார்த்தைகளை திருப்பி சொல்கிறேன், 2026 டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். சார், திமுக நீங்க கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கீங்க, திமுக எதிர்ப்பு வந்திருக்கு அவங்களுக்கு? எதிர்ப்பு வராமல் எப்படிங்க இருக்கும்? அதெல்லாம் தாண்டி நம்ம அரசியல் பேசிகிட்டு இருக்கோம், கருத்தியல் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க எத்தனை எதிர்ப்பு தந்தாலும் அதை தட்டி அவங்க செய்யக்கூடிய குற்றம் குறைகளை சுட்டி காட்டுறோம். யாரோ ஒருத்தங்க கால் அவுட் பண்ணணும்ல, அவங்கள வந்து யாருமே பேசக்கூடாதா, விமர்சனமே சொல்லக்கூடாதா? அவங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் சுட்டி காமிச்சா ஊடகவியலாளர் வீட்டுக்கு வந்து மலத்தை கொட்டுவீங்களா? மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில் மலத்தை கொட்டுவீங்களா? மக்களுக்காக போராடக்கூடிய, இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய கஜபர் அலி லாரி ஏற்றி கொள்ளுவீங்களா? அவரை கொண்டுட்டாங்கன்னு போய் கேஸ் கொடுக்க போனால் இல்லை இது விபத்து தான் சொல்லி 2 நாள் எஃப்ஐஆர் போடாமல் இழுத்தடிப்பீங்களா? செல்ஃபி வீடியோ போடுறாரு, முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு போலீஸ் அதிகாரி போடுறாரு, சிஎம் அட்ரஸ் பண்ணி போடுறாரு, என்னை கொல்ல போறாங்கன்னு. தடுத்திருக்கலாம்ல 48 மணி நேரத்தில், தடுக்க திறமை இல்லை, துப்பு இல்லை, செத்து போயிட்டாருங்க அவரு. போலீஸ்காரங்க பாதுகாப்பு தந்த போலீஸ்காரர் செத்து போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மாதர் சங்கம் பேரணி போயிட்டு இருக்காங்க. திரும்பிய திசையெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. இதை யாராவது கால் அவுட் பண்ணும்ல, விமர்சனம் செய்யணும்ல. நாங்கள் செய்கிறோம் சார், இன்னும் செய்வோம் சார், இன்னும் அதிகமாக செய்வோம் சார். 2024 டிவிக்கு முழுவதுமாக தனித்தான் போட்டியா சார், கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? காலமும் பதில் சொல்லும், சரியான நேரத்தில் தலைமையும் பதில் சொல்லும். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த 2026 என்பது, இந்த களம் என்பது, உட்கட்டமைப்பு என்பது எந்த அளவிற்கு தாவேக்காவை இந்த விஷயங்களில் வளர்ந்திருக்கு என்பதற்கு இன்று நடைபெற்ற முதலாவது பொதுக்குழு கூட்டம் ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கு முன்னாடி பல கட்சிகளினுடைய பொதுக்குழு கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே நடந்த பல்வேறு சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களெல்லாம் விடுங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த தாவேக்காவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு நடந்தது. எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் துல்லியமாக பேசிய பேச்சிலிருந்து அங்கே நடந்த ஒவ்வொரு செய்தியுமே தலைப்புச் செய்தி, அங்கே பேசினது எல்லாமே பிரேக்கிங் நியூஸ், தொட்டது எல்லாமே தேசிய செய்தி. இதுவரை இவ்வளவு அபாரமாக, ஆவேசமாக, ஆக்ரோஷமாக, திட்டமிட்டபடி துல்லியமாக ஒரு கட்சியினுடைய முதலாவது பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குமா என்பது எனக்கு தெரியல. நாங்கள் அதை நடத்தி காட்டியிருக்கிறோம். இதுதான் தாவேக்கா. குடிச்சிட்டு ஒரு 10 ரூபா தள்ளி போன பிறகு அங்கே சாராய பாட்டில் போட்டுக்கிட்டு சீட்டுக்கிட்ட விளையாடிக்கிட்டு மக்களை ஏமாற்றி கையெழுத்து வைக்கம் சொல்லி கடிதம்லாம் வாங்கிட்டு போகும்போது மூட்டை மூட்டையாக கீழே போட்டுட்டு, அது கிடையாது தாவேக்கா. இங்கே உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், வெற்றி தலைவர் அவர்களினுடைய வளர்ப்பு, இன்னமும் நாகரிகமான அரசியல் பக்கம் தான் நம்ம நிற்கணும்னு எங்கள் மீது அவதூறை அள்ளி கொட்டினாலும், எங்களை கேரக்டர் அசாசினேஷனை எந்தெந்த வகையில் பண்ணாலும் நாகரிக அரசியலோடு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும் துணிச்சலோடு நாங்கள் நடைபெறுகிறோம். அது எனவே அதற்கான ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கி நடந்தது, ஒரு ட்ரெய்லர் தான் இன்றைக்கி நடந்தது. இனி ஒவ்வொரு நாள் அல்ல, ஒவ்வொரு வாரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீங்க. சார், விஜய் மே மாதத்தில் இந்த மக்களை சந்திக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, தேதி என்னைக்கு சார்? நேரம் விஜய் போகிறதா தெரியுமா சார்? இது வந்து ஜோசியமாக சொல்ல முடியும், அந்த அசைன்மெண்ட் முடிய போகிறது. முடிந்த உடனே எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும்